ஏழை பேச்சுலர்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காண்டி ஒரு அட்டகாசமான ரெசிபியோட வந்திருக்கேன். அண்ட் இதை செய்யறதுக்கு உங்களுக்கு மிக்சர் ஜார்லாம் தேவையே கிடையாது. ஒரு கூழாங்கல் இருந்தால் கூட போதும். அண்ட் இதை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜு கூட தேவையில்லை. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ ஒரு இடிகளில் நான் 6 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, அது கூட கை நிறைய கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா இடிச்சுக்கிறேன். இந்த மசாலா தான் இந்த ரெசிபியோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுலேயே கத்திரிக்காய் வெந்துடணும். அடுத்து அதே ரிமைனிங் எண்ணெயில கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலையை தாளிச்சுக்கோங்க. இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம செதைச்சு வச்சிருக்கிற பச்சை மிளகாய், கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷமாவது வதக்கிக்கணும். வதக்கும் போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுல நான் ஒரு தக்காளியோட பேஸ்ட் சேர்த்திருக்கேன். நீங்க கையிலேயே கசக்கி சேர்த்துக்கலாம், இல்ல கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. அவ்வளவுதான். இதுல நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து நல்லா மசிச்சு விட வேண்டியதுதான். நான் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்திருக்கேன், இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆனா ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.